அடுத்தது பயங்கரவாதம் இல்லாமலாக்கப்பட வேண்டும், அச்சமில்லாத சூழல் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பேச்சாளர்களுடைய பேச்சுடைய சாராம்சம் இதுதான். எங்களுக்கு ஒரு ஆட்சி தேவை, எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உரிமைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். மூன்றாவது, பயங்கரவாதம் இல்லாமலாக்கப்பட்டு அச்சமில்லாத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். இதற்காக வேண்டியவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நீங்கள் எங்களுடைய கட்சியை தெரிவு செய்து என்னை தேர்ந்தெடுங்கள், நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன், நான் வந்தால் இப்படி 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 எல்லாம் செய்தேன். ஆனால் நாங்கள் பரிசுத்தமான குர்ஆனை எடுத்து பார்க்கின்றோம். பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் இந்த 3 விடயங்களையும் சொல்லியிருக்கின்றான். இந்த 3 விடயங்களையும் சொல்லி அவன் என்ன சொல்கின்றான் தெரியுமா? நீங்கள் என்னுடைய தீன் என்று சொல்லக்கூடிய அதற்கு முன்னால் புல்லடி போட்டு என்னை தெரிவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு இந்த 3 விடயங்களையும் செய்து தருவதாக நான் வாக்குறுதி தரமாட்டேன், மாறாக வாக்குறுதி அளித்து விட்டேன். சுத்தமான குர்ஆன் சொல்லுங்க. வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும். உலமாக்களிடத்திலே கேளுங்கள், வஅத என்று சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னான் வஅதல்லாஹ், அல்லாஹ்வாகிய நான் வாக்குறுதி அளித்து விட்டேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது கொடுக்கப்பட்டு காற்றோடு காற்றாக சங்கமமாக கூடிய வாக்குறுதியை போன்றது அல்ல. ஆதத் என்று சொல்லக்கூடிய வளமை மாறலாம், அல்லாஹுடைய வாக்குறுதி மாறாது. கத்தி வெட்டுவது வளமை, அந்த கத்தி வெட்டாமலும் போகலாம். நபி இப்ராஹிம் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்தார்கள், கத்தி வெட்டவில்லை. நபி இப்ராஹிமை நும்ரூத் என்று சொல்லக்கூடிய மன்னன் நெருப்பிலே போட்டு எரித்தான், நெருப்பு எரிக்கவில்லை. ஏன்? நெருப்பு எரிப்பது வளமை, ஆனால் சில நேரத்தில் அந்த நெருப்பு எரிக்காமலும் போகும். ஆனால் அல்லாஹுடைய வாக்குறுதி அப்படி அல்ல. அல்லாஹ் எதை வாக்குறுதி அளித்து விட்டாரோ அது நடந்தே தீரும் என்று சந்தேகமே கிடையாது. பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொன்னான்? வஅதல்லாஹ், அல்லாஹ்வாகிய நான் வாக்குறுதி அளித்து விட்டேன். யார்? அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமானோடு சாலிஹான அமல் செய்து உண்மையான அடிமைகளாக இந்த பூமியில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நான் வாக்குறுதி அளித்து விட்டேன். 3 விடயங்களை அல்லாஹ் சொன்னான். ஒன்று, லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், நான் கிலாவத் என்று சொல்லக்கூடிய ஆட்சியை நான் கொடுப்பேன். வலயுமக்கிரன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்தலா லஹும், எந்த தீனை அல்லாஹ் உங்களுக்கு என்று தெரிவு செய்து தந்திருக்கின்றானோ அந்த தீனை இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்துவதற்குண்டான இடம்பாடுகளை நான் செய்து தருவேன். நான் செய்து தருவேன். பள்ளிவாசலை கட்டுவதற்குண்டான சூழலை நான் உண்டாக்கி தருவேன். பர்தா போடக்கூடிய சூழலை நான் உருவாக்கி தருவேன். பகிரங்கமாக வாங்க செல்லக்கூடிய சூழலை நான் உருவாக்கி தருவேன். பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மூன்றாவது அல்லாஹ் என்ன சொன்னான்? வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா, பயங்கரவாதத்தை இல்லாமலாக்குவேன், அச்சமில்லாத அபயமுள்ள ஒரு சூழலை நான் உருவாக்கி தருவேன். பரிசுத்தமான குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறார். இன்னொரு இடத்திலே மிக தெளிவாக அல்லாஹ் சொன்னான், வகதப்னா ஃபிஸ் ஸபூரி மின் பஅதி ஸிக்ர், நபி தாவூதுக்கு என்னால் வழங்கப்பட்ட வேதம் ஸபூர் வேதம். அந்த ஸபூர் வேதத்திலே நான் சொல்லி இருக்கின்றேன், அன்னல் அர்ல யரிதுஹா இபாதியஸ் ஸாலிஹூன், இந்த பூமியினுடைய அனந்தரக்காரர்கள், இந்த பூமியினுடைய சொந்தக்காரர்கள் சாலிஹான நல்லடியார்கள், செல்வந்தர்கள் அல்லாஹ் சொல்லல, அறிவாளிகள் அல்லாஹ் சொல்லல, ஆயுதபாணிகள் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்னது, நான் ஸபூர் வேதத்திலே சொன்னது இந்த பூமியினுடைய அனந்தரக்காரர்கள் சாலிஹீன்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை வளைத்துக் கொண்டிருந்தார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய செல்வாக்கு எப்பொழுது மக்களுக்கு மத்தியிலே மிகைத்துக் கொண்டு போனதோ, ஃபிரௌனுடைய அரச சபையில் இருந்த பிரமுகர்கள் அவரிடத்திலே சொன்னார்கள், நீ இந்த மூசாவை எவ்வளவு நாளைக்கு விட்டு வைப்பது, எவ்வளவு காலத்துக்கு விட்டு வைப்பது? இந்த மூசா என்ன செய்கின்றார்? எங்களுக்கு எதிராக எத்தனையோ நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார், நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாயா என்று இந்த ஃபிரௌனுக்கு முசுப்பூட்டுகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், وقال الملأ من قوم فرعون أتذر موسى وقومه, மூசாவை நீ எவ்வளவு நாளைக்கு விட்டு வைக்க போகின்றாய், எவ்வளவு நாளைக்கு நீ விட்டு வைக்க போகின்றாய், அவருடைய சமூகத்தாரை எவ்வளவு நாளைக்கு நீ விட்டு வைக்க போகின்றாய்? அல்லாஹ் என்று சொல்கின்றார்கள், ஆகரம் என்று சொல்கின்றார்கள், ஜீன் என்று சொல்கின்றார்கள். அத்ததர் மூசா வக்கவு லியுஃப்ஸிது ஃபில் அர்த், இந்த பூமியில ஃபசாத உண்டாக்குறாங்க. வயதரக ஆலிஹத், உண்ட தெய்வங்களை எல்லாம் வணங்க கூடாது என்று சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? ஃபிரௌன் பெரிய மன்னன், அவன் முடிவை பாஸ் பண்ணிட்டான். கால் சனகத்தில் அப்னா, அவனோட ஆம்பளை பிள்ளைல நான் கொல்ல போறேன்,
வனஸ்தஹி நிசாஹும், அவனோட பொம்பளை பிள்ளை எல்லாம் கொள்ளாது அடிமைகளை போல பாவிக்க போகிறேன். வைன்னா ஹோக்கஹு காஹிரூன், எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு, எங்கள்கிட்ட ஆட்சி இருக்கு, எங்கள்கிட்ட பணம் இருக்கு, எங்கள்கிட்ட படை இருக்கு, எங்கள்கிட்ட ஆட்பலம் இருக்கு, எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. வைன்னா ஹோக்கஹு காஹிரூன். முடிவு வெளியாகுது என்ன? முஸ்லிம்கள்ல பச்சிலம் பாலர்களை ஆண் குழந்தைகளை கொல்ல வேணுமா, பெண்களை அடிமைகளை போல வைக்க வேணுமா? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சமூகத்தார் வந்து சொன்னாங்க, என்ன மூசா இது, என்னது இப்படி முடிவு வெளியாயிட்டு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, வாங்க நாங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு எதிராக போராடுவோம், அவனோட யுத்தம் செய்வோம். அப்படி கூப்பிடல. அவங்க என்ன சொன்னாங்க? குர்ஆன் அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்லித்தாரன்? குர்ஆன் அல்லாஹ் கதை சொல்லல, குர்ஆன் அல்லாஹ் கதை சொல்லல. அல்லாஹ் தஆலா சொல்வது ஒவ்வொரு நபியுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க பாடம் படிங்கோ. என்ன சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? இஸ்தஈனு பில்லாஹ், இந்த சமூகமே நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கோ, நீங்க அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கோ. வஸ்பிரு, நீங்க சபரோட இருங்க, பொறுமையாக இருங்க. இன்னல் அர்ல லில்லாஹ், இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு இதை அனந்தரமாக கொடுப்பான். என்றாலும் நல்ல முடிவு, இறுதி முடிவு தக்வாவுடன் வாழக்கூடிய இறை பக்தர்களுக்கு தான் உண்டு. தக்வா என்று சொன்னால் யாரு? பள்ளிக்கு வந்தால் ஒரு வேஷம், பள்ளியை விட்டு போனால் இன்னொரு வேஷம், நோம்பு காலம் வந்தால் ஒரு வேஷம், நோம்பு முடிந்து விட்டால் இன்னொரு வேஷம். அது அல்ல. சந்தர்ப்பவாத முஸ்லிம். தக்வா என்று சொன்னால் யாரு? பிறந்ததில இருந்து மௌத்தாகின்ற வரையில் அல்லாஹ் என்னை எப்படி வாழ சொன்னானோ அந்த முறையை அறிந்து தெரிந்து வாழ்வதற்கு பேர் தான் தக்வா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீர்கள், முத்தகீங்களுக்கு தான் நல்ல முடிவு இருக்கிறது. என்ன நடந்தது? ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு விடயத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே யார் எதை கொண்டு பெருமை அடிப்பார்களோ, இஸ்லாத்தையும் உண்மையான முஸ்லிம்களையும் அடக்கி அடிமைகளாக வைத்துக் கொள்வதற்கு யார் எந்த சக்தியை ஆயுதமாக பாவிப்பார்களோ அல்லாஹ் அதை கொண்டு அவர்களை கேவலப்படுத்துவார். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். ஆயுதத்தை கொண்டு பெருமை அடித்தால் அதே ஆயுதத்தை கொண்டு அல்லாஹ் கேவலப்படுத்துவார். ஆட்சி அதிகாரத்தை கொண்டு பெருமை அடித்தால் அதே ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அல்லாஹ் கேவலப்படுத்துவார். அறிவை கொண்டு பெருமை அடித்தால் அதே அறிவை கொண்டு அல்லாஹ் கேவலப்படுத்துவார். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தினரையும் அவர்கள் மீது எங்களுக்கு ஆதிக்கம் இருக்கின்றது என்று சொல்வதற்கு காரணம் அவருடைய உள்ளத்திலே இருந்ததே, இந்த நாட்டிலே ஓடக்கூடிய அத்தனை நதிகளும் ஆறுகளும் எனக்கு கீழால் தான் ஓடுகின்றன, நான் தான் ராஜா, இந்த நாட்டிலே ஓடக்கூடிய அனைத்து ஆறுகளும் எனக்கு கீழால் தான் ஓடுகின்றன என்று பெருமை அடித்தான். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று உலகத்திலே யார் எதை கொண்டு பெருமை அடிப்பார்களோ அதை கொண்டு அல்லாஹ் கேவலப்படுத்துவான். எந்த ஃபிரௌன் தனக்கு கீழால் நீர் ஓடுவதாக பெருமை அடித்தானோ, நீர் வளம் இருப்பதாக பெருமை அடித்தானோ, அதே நீரை கொண்டு அல்லாஹ் அந்த நீரை அல்லாஹ் அவனுடைய தலைக்கு மேலால் ஓட வைத்தான், அவனுடைய தலைக்கு மேலால் ஓட வைத்தான். இப்பொழுதுதான் ஃபிரௌனுக்கு நாணம் பிறக்கிறது. அவன் என்ன சொன்னான்? ஒரு ஆளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், حتى إذا أدركه الغرق قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. எப்பொழுது அவனுடைய தலைக்கு மேலால் தண்ணீர் ஓடியதோ அப்பொழுது அவன் சொன்னான், இந்த மூசாவும் மூசாவுடைய சமூகமும் எந்த அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன். இலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், எந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவருடைய சமூகத்தாரை பற்றியும் ஃபிரௌன் அவருடைய ஈமான் இஸ்லாம் உண்மையான தீனுடைய வாழ்க்கை இருப்பதன் காரணத்தினால் ஏளனமாகவும் அற்பமாகவும் இழிவாகவும் கருதினானோ, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமூகத்தினருக்கும் இந்த பூமியினுடைய ஆட்சியை அனந்தரமாக கொடுத்ததாக பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். وَأَوْرَثْنَا الْقَوْمَ الَّذِينَ كَانُوا يَسْتَضْعَفُونَ مَشَارِقَ الْأَرْضِ وَمَغَارِبَهَا. நாங்கள் என்ன செய்தோம்? அவர்கள் மூசாவையும் அவருடைய சமூகத்தினரையும் அவர்களுக்கு ஈமான் இஸ்லாம் தீன் இருக்கின்ற காரணத்தினால் ஏளனமாக கருதினார்கள், பலவீனமானவர்களாக கருதினார்கள். நான் என்ன செய்தேன்? அவர்களை அந்த இடத்திலிருந்து இல்லாமல் ஆக்கிவிட்டு
அந்த மூசாவையும் அவருடைய சமூகத்தையும் இந்த பூமியுடைய அனந்தரக்காராக ஆக்கி கொடுத்தேன். பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு உள்ள வழி ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோமோ, எங்களுடைய தொடர்பை அல்லாஹ்விடத்திலே சீராக்கிக் கொள்வோமோ, எங்களுடைய சொந்த வாழ்க்கையை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, எங்களுடைய சமூக வாழ்க்கையை, எங்களுடைய வியாபார வாழ்க்கையை நாங்கள் சீர்திருத்திக் கொள்வோமோ, நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம் என்று சொன்னால் உலகத்திலே எந்த சக்தி சேர்ந்தாலும் சரி எங்களால் அசைக்க முடியாது. எங்களுடைய சமூகம், எங்களுடைய மூதாதையர்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். ரோமாபுரி பேரரசும் பாரசீக வல்லரசும் முஸ்லிம்களுடைய பேரை கேட்டு நடுங்குகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? சஹாபாக்கள் என்பவர்கள் யார்? ஆரம்பத்திலே யார்? அவர்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்து விளையாடிய மண்ணிலே நிரந்தரமாக இருப்போமா என்று பயப்பட்டு சொந்த பூமியிலே வாழ்வதற்கு பயப்பட்டவர்கள். சொந்த பூமியிலே இருந்து எந்த சமயத்திலே நாங்கள் நாடு கடத்தப்படுவோம் என பயந்தவர்கள் ஜாஹிலியா காலத்திலே. பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரோமாபுரி வல்லரசையும் பாரசீக வல்லரசையும் அவங்களோட காலடியில கேவலமாக கொடுத்தான்னு சொன்னா அதற்கு காரணம் அவங்கள்ட்ட இருந்த 2 விடயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 வருஷ காலம் அவங்கள்ட்ட செஞ்ச 2 முயற்சி. மக்காவுல 13 வருஷ காலம், மதீனாவுல 10 வருஷ காலம் செஞ்ச முயற்சி. மக்காவுல படிச்சு கொடுத்த பாடம் ஈமானுடைய பாடம். அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் அல்லாத அனைத்து வஸ்துக்களும் சிறியது, ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது, துன்யாவுடைய வாழ்க்கை அற்பமானது, அல்லாஹுடைய நபி சென்ற வழியில் தான் வெற்றி உண்டது, இது தவிர வேறு யாருடைய வழியிலும் வெற்றி கிடையாது என்ற பாடத்தை மக்காவிலே படித்துக் கொடுத்தார்கள். மதீனாவுக்கு சென்று அங்கே உஹுவத்தை, சகோதரத்துவத்தை படித்துக் கொடுத்தார்கள், ஒற்றுமையை படித்துக் கொடுத்தார்கள். மக்கத்து முஹாஜிரின்களையும் அன்சாரிகளையும் சகோதரர்களாக ஆக்கினார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்திற்காருக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டு பண்ணினார்கள். ஈமானை மக்காவிலே படித்துக் கொடுத்தார்கள், அங்கே சகோதரத்துவத்தை மதீனாவிலே படித்துக் கொடுத்தார்கள். இப்பொழுதோ ரோமாபுரி வல்லரசும் பாரசீக வல்லரசும் முஸ்லிம்களுடைய காலடியிலே கேவலமாக இருந்தது. நான் அல்லாஹுடைய மாளிகையை வைத்து சொல்கின்றேன், எதுவரையில இந்த இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய ஈமான வளர்த்துக் கொள்ள மாட்டாங்களோ, தங்களுக்கு மத்தியிலும் மொழிவாதமும் ஊர்வாதமும் பிரதேசவாதமும் பேசிக்கொண்டு இந்த சமூகம் இருப்பாங்களோ, இந்த சமூகத்துக்கு உதாரணம் ஒரு நாய் கூட்டத்தை போலதான் இருக்கும். 10 நாய்கள் போகின்றன, ஒருவர் ஒரு நாய்க்கு கல்லால எறிஞ்சார் என்று சொன்னால் எறி வாங்கிய நாய் மாத்திரம் தான் குறைக்குமே தவிர 10 நாய்களும் சேர்ந்து குறைக்காது. அதுபோல எதுவரையில் இஸ்லாமிய சமூகம் தங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டுக் கொண்டு தங்களுடைய கருத்துத்தான் சரி, அடுத்தவருடைய கருத்து பிழை என்று சொல்லி பிரதேசவாதம், ஊர்வாதம், தெருவாதம், மொழிவாதம், நிறவாதம் பேசிக்கொண்டு இந்த சமூகம் ஈமானம் முற்படி இல்லாமல் சகோதரத்துவம் இல்லாமல் இருக்கும் என்றால் இந்த சமூகத்துடைய உதாரணம் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கு. எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு, எங்களுடைய சந்ததிகளுக்கு நாங்கள் காசு பணத்தை கொடுக்காவிட்டாலும், தொழிலை காட்டி கொடுக்காவிட்டாலும் அல்லாஹுடைய நபிமார்களுடைய தீனை கொடுத்து போட்டு போக வேண்டும். எங்களுடைய சமூகத்தை, எங்களுடைய சமூகம் நாளைக்கு இந்த பூமியிலே தலை நிமிர்ந்த சமூகமாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாங்கள் அடிப்படையாக கொடுக்க வேண்டியது உண்மையான ஈமான், உண்மையான இஸ்லாம். எனவே எங்களை சீர்திருத்துவோம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சீர்திருத்துவோம், எங்களுடைய குழந்தைகளை சீர்திருத்துவோம், எங்களுடைய சூழலை சீர்திருத்துவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மை முஸ்லிம்களாக வாழ வைத்து அவருடைய அன்பையும் அருளையும் அடைந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் ஆக்கியப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.